ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அளவு சுடிதார் வச்சு நம்ம எப்படி ஒரு சுடிதார் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட இந்த பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே இங்கே வந்து சேரும். நான் வந்து பார்த்திங்கன்னா அளவு சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பகுதி வந்து எனக்கு கீழேயும் ஃபோல்டிங் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி நான் வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு நம்ம வந்து லைனிங் சுடிதார் நம்ம வந்து எடுத்துக்கலாம். லைனிங் சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா நான் தைக்க போகிற சுடிதாரும் சரி, எனக்கு கொடுக்குற லைனிங் சுடிதாரும் சரி, ரெண்டுமே சேம் தான். நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம வந்து மெயின் கிளாத்தை அப்படியே போட்டோம். மெயின் கிளாத்தில் மிடில் பாயிண்ட் எதோ நெக்கில் வந்து பார்த்துக்கிறேங்க. பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையலுக்காக ஒரு லைன்ஸ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? தையலுக்காக போட்டிருக்கீங்களா, அதில் கரெக்டாக வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு நம்மளோட நெக்கும் இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? நெக்கோட இறக்கமும் இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும். மேலேயும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தையல் இது வந்து கரெக்டான அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு லைன்ஸை வந்து வரைஞ்சிட்டு நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் நான் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ரெடி அளவுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் தையலுக்காக. அப்புறம் இங்கேருந்து நம்ம கையை நீங்கள் எதுவும் மூவ் பண்ண வேணாம், அப்படியே வச்சு நம்மளோட ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷோல்டர் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி கீழே இறங்கியிருக்கக்கூடாது, இப்படி கீழே இறங்கியிருக்கக்கூடாது. கை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிஞ்சு இருக்கக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கிறங்க. இந்த கை இப்படி மடிஞ்சு இருக்கக்கூடாது, இது இப்படி கீழே இருக்கக்கூடாது. ஓகேவா? இதை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இப்படி ஓகேவா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோடு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இந்த லைன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இது வந்து மேலே தூக்கி தான் இப்படி தான் மேலே தூக்கி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ எங்கனக்கில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எங்கனக்கில் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, தைச்சிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ இந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, இந்த டாப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அயன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடுப்போட அளவு வந்து வந்துருச்சு. இதுதான் நம்மளோட இடுப்பு அளவு. ஓகேவா? இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவு. இது வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட அளவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ரவுண்டு வரும். ஓகேவா? நமக்கு இந்த பெண்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கறனால நம்ம 1 இன்ச் 2 இன்ச் அப்படிங்கிற மார்க்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது கிடையாது. எப்படி இருக்குதோ அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு அயன் மட்டும் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ இடுப்பு அளவு நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கீழே நம்மளோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்கோ அதை நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். பேக் நெக் எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது இது வந்து ரெடி அளவு. நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் நம்ம வந்து மேலே தூக்கி தான் வைக்கணும். அதை நம்ம வந்து கீழே தூக்கி, இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? இப்போ நம்ம டாப்பை இதோட ஃபுல் லென்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபுல் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? ஃபுல் லென்த்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லைன்ஸ் நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேவா? போட்டுட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு நம்ம வந்து கீழே கொடுத்துடலாம். கரெக்டாக நமக்கு வந்து 13 இன்ச் இருக்குது. அதே அளவுக்கு 13 இன்ச் நம்ம வந்து கீழே கொடுத்துடலாம். ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மடித்து தைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்காக 1 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வந்து 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா? அவ்வளோதான். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கு வந்து வரைய போகிறோம். நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பார்த்திங்களா முன்னாடி, இங்கே தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து தையலோட அளவு இது வந்து ரெடி அளவு. நம்ம இது வந்து தையலுக்கு உண்டான அளவு. இதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது வந்து ரெடி அளவு. தையலுக்கும் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரவுண்டு தான் போடுவோம். நான் ரவுண்டே வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கனால நான் வந்து கட் பண்ணாமல் இதில் என்ன நெக்கோட அளவு வருதோ அதே நெக் அளவை நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து வச்சுக்க போகிறேன்.
இதே நெக் அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன நெக் இருக்கோ அதே அந்த நெக்கை இதில் வந்து கொண்டு வந்துக்கலாம். அதெல்லாம் நான் வந்து கட் பண்ணலை. நான் தைக்கும்போது நான் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி தைக்காமல் அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு டிசைன் இல்லைன்னா நமக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கிறங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இங்கேருந்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் ஓகேங்களா? தையலுக்காக நம்ம வந்து எவ்வளோ விடுறோமோ நான் வந்து 1.25 விட்டுருக்கேன். அந்த 1.25 அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே இந்த இடுப்புக்கிட்ட வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 இன்ச் தான் விடுவோம். அதை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண எல்லாத்தையும் மார்க் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் ரெடி அளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம். ஓகேவா? இதோட ரெடி அளவை தான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணோம். இதுக்கப்புறமா தையலுக்கு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணல, அது மார்க் பண்ணாமல் விட்டுட்டோம். அதனால் மறக்காமல் 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூஸ் ஃபிட்டிங்கில் தான் போடுவோம். அதனால் நம்ம வந்து ஆம்குள் வந்து கரெக்டாக இருக்கணுமா பார்க்கணும் அப்படின்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்குள் வலை வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் டாப்லேயே இருக்க மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையும் ஆம்குளும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு லைன்ஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போட்டுக்கிறங்க. போட்டுட்டு இங்கே நம்ம வந்து ஆம்குள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்க லைன்ஸை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. மார்க் பண்ணிவிட்டு இதோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.5 இன்ச் 1.25 இன்ச் வருது. அப்போ நான் வந்து இங்கேருந்து 1.25 இன்ச் அளவுக்கே நான் வந்து வைக்கிறேன். ஓகேவா? டாப்பில் என்ன இருக்கோ அதே நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எப்பவும் போட்ட வளைவு பெண்டு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பெண்டு வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து அளவுகள் எடுத்து பண்ணும்போது அதோட கட்டிங் வந்து மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்க அளவும் இதோட ஆம்குள் அளவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சுடிதார் டாப்புக்கு வந்து செக் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம வந்து ப்ளவுஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவோம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து இதே அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லூஸ் ஃபிட்டிங் தான் போடுவோம். ரொம்பவும் டைட் ஃபிட்டிங் நம்ம வந்து போட மாட்டோம். அதனால தான். ஓகேவா? இப்போ வந்து லூஸ் ஃபிட்டிங்காக போட்டாலும் நமக்கு வந்து கரெக்டான அளவில் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதில் செக் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து லைன்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. நான் அங்கங்கே போடுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து லைன்ஸ் போட்டு அதில் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து ஆம்குள் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கீழே நம்ம ஸ்ட்ரெயிட் வந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். நம்ம டாப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைனிங் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் கிளாத்தோட நம்ம வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதுக்காக இதுலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை வந்து மடித்து தைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிடும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத் தான் இருக்கணும். லைனிங் கிளாத்தில் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்து இருக்கக்கூடாது. அதுக்காக நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு நான் மேலே தூக்கி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இது வந்து மார்க் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆம்குள் எடுக்கணும். அதுக்காக அதை நம்ம வந்து இதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி நம்ம வந்து கோடு போட்டுக்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க கமெண்ட்டில், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக். ஓகேங்களா? சைடு நம்ம வந்து எழுதி வச்சுக்கிறோங்க. ஓகேவா? பேக் சைடு மட்டும் நான் வந்து நெக் கட் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு நான் வந்து நெக் வந்து கட் பண்ணலை. அதில் டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதில் வந்து ஃப்ரண்ட் வளைவு மட்டும் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த பீஸில் ஓகேவா? இந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸில் வந்து வளைவு எடுத்துக்கிறேன். வளைவு எடுத்துட்டு நம்ம இதை வந்து நாச்சஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக சேமாக வரும். அதுக்கப்புறம் இந்த ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் நான் போட்டுருக்கேன். போட்டுட்டு இதை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து அளவு சுடிதார் வச்சு எப்படி நம்ம வந்து சுடிதார் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி மெயின் பீஸில் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத் எப்படி மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியராக புரியும். அதுலேயே உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இதுக்கு கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.